திமுகவினர் திராவிட பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து கட்சியினருக்கு அவர் எழுதியுள்ள மடலில் திராவிட பொங்கல் விழாவை சமூக நீதிக்கான கொண்டாட்டமாக முன்னெடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். முக்கியமாக மகளிரை திரட்டி சாதி மத ஏற்றத்தாழ்வுகளற்ற திராவிட பொங்கல் வைத்து கொண்டாடுவதோடு அனைத்து வீடுகள் முன்பாகவும் சமத்துவம் பொங்கட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற முழக்கங்களோடு கோலமிடவும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஜனவரி 3 முதல் 9ஆம் தேதி வரை அனைவருக்குமான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி பரிசுகள் வழங்கவும், ஜனவரி 16, 17 ஆகிய 2 நாட்களும் தமிழர் பெருமை சொல்லும் கலை இலக்கிய விழாக்களை நடத்தவும் முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். 2026 புத்தாண்டு திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைந்திடும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் எழுதிய புத்தாண்டு வாழ்த்து மடலில், இருளில் பிறக்கும் புத்தாண்டை விடியச் செய்யும் உதயசூரியன் போல தமிழ்நாட்டின் வெளிச்சமாக திமுக ஆட்சி தொடரும் என்றும், நிறைவேற்றிய திட்டங்கள் உரிய பலனை தருகின்ற அதே நேரத்தில் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் நிறைய உள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார். கொடுத்த வாக்குறுதியிலிருந்தும் நிறைவேற்ற வேண்டிய கடமையிலிருந்தும் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்றும், எதிர்க்கட்சி சரணாகதி அடைந்து சாய்ந்து கிடக்கிறது, ஆளும் கட்சியான திமுக தான் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாஜக அரசோடு தொடர்ந்து உறுதியாக போராடி கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் நிதி உரிமை, வரி உரிமை, சட்ட உரிமை என அனைத்துக்கும் போராடுவது நாம் தான். ஒரு கையில் வாளை ஏந்தி உரிமை போர்க்களத்தில் நிற்கிறோம், மறுகையில் கேடயத்தை ஏந்தி மக்கள் நலனை பாதுகாக்கிறோம். அதனை சிதறடிக்க வேண்டும் என எதிரிகளும் உதிரிகளும் வகுக்கும் வியூகங்களை தகர்த்தெறிந்து ஜனநாயக போர்க்களத்தில் செயலாற்றிடுவோம் என முதல்வர் ஸ்டாலின் தனது மடலில் குறிப்பிட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் அன்னங்கோவில் அருகே வெள்ளாற்று முகத்துவாரத்தில் ஏற்பட்டுள்ள மணல் திட்டுகளால் 10 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்களின் உயிர் மற்றும் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கடலூர் துறைமுகத்திற்கு அடுத்தபடியாக அன்னங்கோயில் மீன்பிடி துறைமுகம் முக்கிய மையமாக விளங்குகிறது. இங்கிருந்துதான் சின்னூர் வடக்கு, சின்னூர் தெற்கு, பரங்கிப்பேட்டை, எம்ஜிஆர் திட்டு உள்ளிட்ட 10 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக வெள்ளாறு வழியாக கடலுக்கு செல்கின்றனர். ஆனால் தற்போது வெள்ளாறும் கடலும் சேரும் முகத்வார பகுதியில் மணல் திட்டுக்கள் பெரும் சுவர் போல இருக்கிறது. இதனால் மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்களின் படகுகள் மணல் திட்டுகளில் தரை தட்டி எந்த நேரத்திலும் கவிழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறையும் கடலுக்கு சென்றுவிட்டு உயிருடன் கரை திரும்புவோமா என்ற அச்சத்திலேயே தொழில் செய்வதாக மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் 10 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அன்னங்கோயில் மீன்பிடி துறைமுகம் தற்போது பராமரிப்பு இன்றி பாழடைந்து கிடக்கிறது. அங்கு முறையான குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் கூட இல்லாதது வேதனை அளிப்பதாக மீனவர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டபோது, இப்பகுதியை தூர்வாருவது மற்றும் துறைமுகத்தை சீரமைப்பது குறித்து அரசுக்கு திட்டங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். தமிழகம் போதைப் பொருட்கள் இல்லாத மாநிலமாக மாறிவிட்டதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியதற்கு அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் செயல் என்று அவர் விமர்சித்துள்ளார். நடப்பாண்டில் சென்னையில் 2300 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதையும், திருத்தணி மற்றும் திருப்பூரில் போதை இளைஞர்கள் நடத்திய தாக்குதல்கள் சம்பவங்களையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இளைய சமுதாயத்தை சீரழிக்கும் கஞ்சா விற்பனையை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என தமிழக அரசை டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். திருப்பெரும்புதூர் தொகுதிக்கு உட்பட்ட கோட்டூர் பகுதியில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை பொதுமக்கள் முற்றுகையிட்டதாக வெளியான செய்தியை அக்கட்சியின் தலைமை மறுத்துள்ளது. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள தமிழக காங்கிரஸ் கமிட்டி, சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகையை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர் என்ற செய்தி உண்மை நிலையை முற்றிலும் புறக்கணித்து சூழலையும் காரணத்தையும் அறியாமல் வெளியாகியுள்ளது.
இது உண்மையை திரிக்கும் செயல் என்றும் செல்வ பெருந்தகை எந்த விதத்திலும் முற்றுகையிடப்படவில்லை என்பதே தெளிவான உண்மை என்றும் தெரிவித்துள்ளது. தொடர் உச்சத்திலேயே இருந்த தங்கம் விலை சற்று குறைந்திருக்கிறது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 400 ரூபாய் குறைந்து 1,400,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 50 ரூபாய் விலை குறைந்து 1 கிராம் தங்கம் 12,550 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலையில் இன்று மாற்றமில்லை. 1 கிராம் வெள்ளி 258 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிலோ வெள்ளி 2,58,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. புத்தாண்டையொட்டி தமிழகத்தின் பல்வேறு சந்தைகளில் பூக்கள் விலை உயர்ந்திருக்கிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தையில் 1000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ மல்லிகைப்பூ தற்போது 3000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. 1 கிலோ கனகாம்பரம் 1600 ரூபாய்க்கும் முல்லைப்பூ 1400 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதேபோல மதுரை மல்லிகைப்பூவின் விலையும் உயர்ந்துள்ளது. நேற்று 1800 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ மல்லிகைப்பூ தற்போது 2500 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இருப்பினும் புத்தாண்டையொட்டி ஏராளமானோர் பூக்களை வாங்கி செல்கின்றனர். கேரளாவின் அதிரப்பள்ளி அருவியில் திடீரென தண்ணீர் வரத்து அதிகரித்ததால் சுற்றுலாப் பயணிகள் அச்சமடைந்தனர். தமிழ்நாடு மற்றும் தெலங்கானாவைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் சிலர் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அருவியில் நீர்வரத்து அதிகரித்ததால் பாறைகளின் மீது ஏறி அபயக்குரல் எழுப்பினர். அங்கிருந்த உள்ளூர் இளைஞர் மற்றும் விடுதி ஊழியர்கள் குழந்தைகளையும் பெரியவர்களையும் பாதுகாப்பாக மீட்டனர். இமாச்சல பிரதேசத்தில் மணாலி, சிம்லா ஆகிய நகரங்களிலும் ஜம்மு அண்ட் காஷ்மீரின் குல்மார்க்கிலும் பனிப்பொழிவை ரசிக்க ஏராளமான மக்கள் ரசித்து வருகின்றனர். மணாலியில் மட்டும் 40,000க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் குவிந்திருக்கிறார்கள். நாள்தோறும் மணாலிக்கு 2,100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வருவதால் கடும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஒரே நாளில் சுமார் 1,00,000 வாகனங்கள் அட்டல் சுரங்கப்பாதையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் ஜனவரி 2 வரை மழை அல்லது பனிப்பொழிவு நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்திலிருந்து வரும் ஆப்பிளுக்கான இறக்குமதி வரியை வரும் நிதியாண்டிலிருந்து 50 விழுக்காட்டிலிருந்து 25 விழுக்காடாக குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதற்கு ஹிமாச்சல பிரதேச விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஹிமாச்சல பிரதேசத்தின் காங்கிரஸ் எம்எல்ஏ குல்தீப் சிங் ரத்தோர் தலைமையில் ஆப்பிள் விவசாயிகள் அந்த மாநிலத்தின் ஆளுநரை சந்தித்து இதுகுறித்து மனு அளித்துள்ளனர். நியூசிலாந்து ஆப்பிளுக்கான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டால் உள்நாட்டிலும் ஆப்பிள் விலை சரியக்கூடும் என விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மேலும் பருவநிலை மாற்றம், உரம் உள்ளிட்ட இடுபொருட்களின் விலை உயர்வு, கூலி உயர்வு ஆகியவற்றால் ஆப்பிள் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். உத்தராகண்டில் சுரங்கப்பாதைக்குள் ஏற்பட்ட ரயில் விபத்தில் 60 பேர் காயமடைந்தனர். உத்தராகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் விஷ்ணுகாத் பிப்பல்கோட்டி நீர்மின் நிலைய திட்டத்திற்கான சுரங்கப்பாதையில் தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற ரயிலும் சரக்கு ரயிலும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளாகின. இதில் ரயிலில் பயணித்த 109 தொழிலாளர்களில் 60 பேர் காயமடைந்தனர். இந்த 440 மெகாவாட் நீர்மின் திட்டத்திற்கான பிரம்மாண்ட சுரங்கப்பாதையில் தொழிலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கருவிகளின் போக்குவரத்திற்கு ரயில்களே முதன்மையாக பயன்படுத்தப்படுகின்றன. தமிழகத்தில் ஜனவரி 6ஆம் தேதி முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. ஜனவரி 20இல் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்காக அமைச்சரவை கூட உள்ளது. ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து ஆலோசித்து முடிவு செய்யப்பட உள்ளது. இடைக்கால பட்ஜெட் குறித்தும் அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படவிருப்பதாக கூறப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு உலகெங்கிலும் நடந்த போர்களில் தொடர்ந்து மாறிவரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப அதன் வியூகங்களும் முறைகளும் மிகப்பெரிய மாற்றங்களை கண்டுள்ளன. இதில் முதன்மையாக குறிப்பிடப்பட வேண்டியது ஆளில்லா விமானம் என சொல்லப்படும் ட்ரோன் தாக்குதல். நவீன போர் முறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள ட்ரோன்கள் ஒரு நாட்டின் உடனடி தோல்வியை தடுக்கும் ஆயுதமாக உருவெடுத்துள்ளன. அதே நேரம் எதிரி நாட்டின் படைகளை முழுமையாக தோற்கடிக்க போதுமான திறன் ட்ரோன்களிடம் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது.
இதனை அடுத்து மனிதர்கள் இயக்கும் போர் விமானங்கள் இன்றியமையாதவையாக உள்ளன. அதிக துல்லியத்துடன் தொடர் தாக்குதல் நடத்தும் திறன் மனிதர்கள் இயக்கும் போர் விமானங்களுக்கு மட்டுமே உள்ளன. அதேபோல் தரைப்படையின் வலிமையும் போர் வெற்றியில் மிக முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. எதிரி நாட்டின் ஒரு பகுதியை கைப்பற்ற பீரங்கிகள், டாங்கிகள் ஆகியவற்றுடன் கூடிய தரைப்படை அவசியம் என்பதையும் 2025ஆம் ஆண்டில் நடந்த போர்கள் உறுதி செய்துள்ளன. இதன் தொடர்ச்சியாக கடற்படையில் ஆளில்லாமல் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களும் நவீன ரக வாகனங்களும் முக்கியமானதாக மாறியுள்ளன. இதன் மூலம் இந்தியா தனது புவியியல் அமைப்புக்கு ஏற்ப ஹைபிரிட் என்ற மனிதர்களால் இயக்கப்படும் விமானங்கள், தானியங்கி ஆயுதங்கள் போன்ற கலப்பு போர்முறை கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக துறை சார்ந்த வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். நவீன போர் முறைகள் கவனம் ஈர்த்தாலும் பாரம்பரிய போர் முறைகளின் முக்கியத்துவம் குறையவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சபரிமலையில் மகர ஜோதி தரிசனத்தின் போது பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முக்கிய கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. வரும் ஜனவரி 14ஆம் தேதி மாலை பந்தள மகாராஜா வழங்கிய திருவாபரணங்களை அணிவித்து ஐயப்பனுக்கு மகர பூஜை நடைபெறும். இதனுடன் பொன்னமலவேட்டில் மகர ஜோதி தரிசனத்தையும் காணலாம். அன்றைய தினம் கூட்ட நெரிசலை தவிர்க்க பக்தர்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 13ஆம் தேதி அனுமதிக்கப்படும் பக்தர்களின் எண்ணிக்கை 30,000ஆகவும் ஜனவரி 14ஆம் தேதி 35,000ஆகவும் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பாட் புக்கிங் எண்ணிக்கையும் 2,000ஆக குறைக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்களை தாக்கி அதனை ரீல்ஸ் வீடியோவாக சமூக ஊடகங்களில் வெளியிட்ட குரூரச் செயலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த அநாகரிக செயல் தமிழ்நாட்டிற்கே தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய அநாகரிக போக்குகளை தடுத்து புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே காய்கறி செடிகளுக்கு நடுவே கஞ்சா செடி வளர்த்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். குனிச்சியூர் பகுதியைச் சேர்ந்த சங்கரன் என்பவர் தனது வீட்டின் பின்புறம் உள்ள நிலத்தில் ரகசியமாக கஞ்சா செடி வளர்த்து வந்துள்ளார். 4 அடி உயரத்தில் வளர்ந்திருந்த 2 பெரிய கஞ்சா செடிகளையும் புதிதாக முளைத்து வந்து 10க்கும் மேற்பட்ட சிறிய செடிகளையும் காவல்துறையினர் கண்டறிந்தனர். அவற்றை பறிமுதல் செய்து சங்கரனை கைது செய்தனர்.